நிறைய பொண்ணு லவ் பண்ணானா அங்க இருக்க பொண்ணை வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கான் அந்த உங்களுக்கு பையன். முன்னாடியேவா? எனக்கு முன்னாடி. ஆனா அந்த பொண்ணே வர வச்சு என்னை பேச வச்சிருக்கான், இந்த பொண்ணை நான் லவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அது எங்க கிட்ட இருக்க இதுக்கா நாங்க வசதியா இருக்கோம்ட்டா தெரியாது எனக்கு. அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசுச்சு, உனக்காக தான் இங்க இருக்கா. நான் இல்ல அது எனக்கு புரியல. அந்த பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு கிட்ட நான் உன்னை லவ் பண்ணல, நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லுன்னு இருக்கான். அந்த பொண்ணு கூட பழகலையாம? பழகுனானா பழகலையா எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பொண்ணுகிட்டயும் பழகிருக்கான்ட்டு. ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லாது இதெல்லாம். அந்த பொண்ணு வந்து பேசுச்சு, லவ் பண்ணு, நல்ல பையன், காலேஜ்லாம் படிச்சிருக்கான், வசதியான பையன், அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. சொன்னேன் எனக்கு வேணாம், எங்க குடும்பத்துக்கு இது செட் ஆகாதுன்ட்டு. டார்ச்சர் தாங்க முடியாம சரி நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லவ் பண்ணேன். என்ன டார்ச்சர்? அந்த பொண்ணும் இவனும் டார்ச்சர் தாங்க முடியாம எங்க பெரியம்மா வீட்டு கடையாண்ட வந்து பேசத்து. உங்களை டார்ச்சர் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? லவ் பண்ணு, உனக்காக தான் நான் இங்க இருக்கேன், லவ் பண்ணு லவ் பண்ணுன்ட்டு. நீங்க எதிர்த்து எதுவுமே சொல்லலையா? நான் பண்ண மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். செருப்பால் அடிப்பெல்லாம் கேட்டிருக்கேன். வீட்டுல யாருக்கும் தெரியாதா? வீட்டுல யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஒரே ஒருத்தன் என் சித்தி கிட்ட மட்டும் சொன்னேன். எங்க சித்தி அப்ப விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்க. சரி இவன் இந்த மாதிரி இந்த பையன் லவ் பண்றான் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்க. இது சும்மா, இது சின்ன பொண்ணு, இதுக்குன்னா தெரியும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இதை அப்படியே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அந்த பையன் என்ன இந்த மாதிரி போன்ல பேசுறப்ப அண்ணன் பார்த்துட்டு அண்ணன் அடிச்சோன்னு இந்த மாதிரி எங்க வீட்டுல மாட்டிக்கிட்டேன், நான் வந்தேன்னு சொன்னோன்னா அந்த பையன் முதல் தடவை இட்டுன்னு போயிட்டான். இட்டுன்னு போயிட்டு இல்ல உங்க ஃபோன் நம்பர் எப்படி தெரியும் அவருக்கு? ஃபோன் நம்பர் பசங்க மூலியமா என் ஃபோன் நம்பரை வாங்கினான். எந்த பசங்க மூலமா? அந்த பொண்ணு மூலியமா என் ஃபோன் நம்பர் தெரியும். அந்த பொண்ணுகிட்ட இருந்து நான் அவன் நம்பரை வாங்கினேன். நீங்களும் வாங்குனீங்க? நானும் வாங்கினேன். வாங்கி எங்க அம்மா செல்ல இருந்து நான் ஃபோன் போட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. அதுல இருந்து அவன் பேசிட்டு இருந்தான். நீங்க அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கினதா சொல்றீங்களா? அது என்ன காரணம்? வாங்கல, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கினேன். அதான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அந்த பையனோட நம்பர் வாங்கிருக்கீங்களா? எதுக்கு வாங்குனீங்க? லவ் பண்ணலாம், சரி பாவம் லவ் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். வாங்கி நாங்க பண்ணிட்டு வந்தோம். நல்லா வச்சிருப்பான்னு நினைச்சு நான் மொத தடவை ஏமாந்து போயிட்டேன். படிப்பு நிறுத்திட்டு. மொத தடவைன்னா அது என்ன, எப்போ, எந்த வயசுல? 12வது படிக்கிறப்ப. 12வது 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் ஓடி போயிட்டேன். வயசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பிரிச்சு இட்டுன்னு வந்து. அம்மா அப்பா விட்டு போயிட்டீங்களா? பிரிச்சு 3 நாள்ல பிரிச்சு இட்டுன்னு வந்து கேஸ்லாம் கொடுத்து மகளுக்கு. எங்க ஓடி போனீங்க? அரியலூருக்கு, அவங்க ஊருக்கு ஓடி போயிட்டேன். அவர் ஊர் அரியலூர். அங்க இருந்து இங்க உங்க ஊருக்கு வருவாரா? ஆமா, அங்கேருந்து இங்கே வந்து இது காய் குடோன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்படி அவரை நீங்க பாத்தீங்க? எங்க சித்தி வீட்டுக்கு வரப்ப இருந்தப்ப. அங்க என்ன அங்க வேலை பார்த்தாரா? சித்தி வீட்டுக்கு பேச்சுலரா அந்த தெருவுல வாடகை இருந்தாங்க. சித்தி வீட்டுக்கு வரப்ப பழகம் ஆயிடுச்சு. சரி, அரியலூருக்கு உங்களை கூட்டிட்டு போனாரு. என்னாச்சு அதுக்கப்புறம்? அங்க இருந்து அம்மா அப்பாவுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி அவங்க வந்தாங்க. ஸ்டேஷன்ல இருந்து என்ன கூட்டின்னு வந்துட்டாங்க. இல்ல அரியலூர் போய் அவர் கூட எங்க தங்குனீங்க? அவங்க வீட்டுல தான் 3 நாள் இருந்தாங்க. அப்புறம் 3ஆவது நாள் காலையில அவங்க அப்பா அம்மா எல்லாம் கேட்கலையா? கேட்கல. ஏன் இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கேட்கலையா? கேட்கல. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. உங்ககிட்ட கேட்டாங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா. உங்களுக்கு என்ன வயசு இருக்குமா? அப்ப 18 வயசு அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருந்தது. 18 கூட இல்ல, 17 முடிஞ்சிருந்தது. அப்பதான் 18 இன்னும் தொடங்கல. அவங்க வீட்டுல தங்குனீங்க? வீட்டுல தாங்க. அப்புறம் எப்படி அங்க இருந்து வந்தீங்க? அங்க இருந்து எங்க அப்பா கார் வச்சுன்னு வந்து அப்புறம் வந்து அவங்க கூட்டின்னு போயிட்டாங்க. அவங்க ஸ்டேஷன்ல, அவங்க ஊர் ஸ்டேஷன்ல வச்சு 11 மணிக்கு நைட்டு இந்த ஊர் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு வந்தாங்க. கோயிலம்பக்கம் பள்ளிக்கரணையில இருக்க ஸ்டேஷனுக்கு. அங்க இட்டுன்னு வந்து அங்க இதெல்லாம் பண்ணி கழுத்துலாம் போட்டு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பி டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி நான் வீட்டாண்ட வரது, கல்லால் அடிக்கிறது, ஜன்னல் அடிக்கிறது. ஜன்னலை வந்து தட்டுறது, கதவை தட்டுறது. இந்த மாதிரி நான் உன்னை இந்த மாதிரி பண்ணிடுவேன், உனக்கு நிச்சயமாமே, உனக்கு கல்யாணமாமே, உன் போட்டோலாம் போஸ்ட் எடுத்து ஒட்டிடுவேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறவனா வெட்டிடுவேன், குத்திடுவேன் அப்படின்னு இருந்தாரு. எங்க அண்ணன் வேலைக்கு போறோன்னு எங்க அண்ணனையும் அசிங்க அசிங்கமா திட்டினேன். எங்க அப்பா அம்மா. உங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிய வர அந்த மாதிரி பண்றாரு.